சொந்தக்காரனோ இல்லை தெரிஞ்சவனோ ஒரு அரங்கேற்றம் பண்ணிட்டானா நாம் அரங்கேற்றம் பண்ணாம நம்ம ஆன்மா சாந்தி அடையாது. குழந்தைங்களுக்கு விருப்பமா இல்லையாங்கிற பத்தி கவலையே கிடையாது. பரதநாட்டியம் கத்துக்கோ. நோ மம்மி, ஐ டோன்ட் லைக். யூ மஸ்ட் லேர்ன். வை? ஐ டோன்ட் நோ. எனக்கு தெரிஞ்சு நான் சிட்னிலிருந்து பெர்மனன்ட் ஆடியன்ஸா ஒரு 4-5 பேரை கூட்டு போயிடலாம் போல இருக்கு. எல்லா ப்ரோக்ராமுக்கும் நீங்க பேசுறப்ப நீங்க அப்படி என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி ரசிக்கிறேன். நல்லா இல்லைன்னு பாதி சாப்பாடு வீணாக்கிற சாப்பாடை சேர்த்து வச்சாலே நம்ம வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு $40,000 வந்துடும் சார். உண்மையா இல்லையா சார்? அதுவும் நம்ம பெற்றதுங்கெல்லாம் வீணாக்கிறதுக்குன்னே பிறந்ததுங்க. அவனே ஒன்று கேட்பான், அவனே அதை வேண்டாம்பான். உலகத்திலேயே ஒரு கூட்டம் மன மகிழ்ச்சியா வருதுன்னா அது தமிழுக்கு மட்டும்தான் என்று நான் நினைக்கிறேன். வேற எந்த மொழிக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. வெறும் பேச்சு தான், மியூசிக் கான்செப்ட் இல்ல, டான்ஸ் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. எதையோ இழந்து விட்டோம் என்கிற உணர்வு உங்களுக்குள் இருக்கிறது. எதை இழந்து விட்டோம் என்கிறது உங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் மொழியையும் மொழியினுடைய ஆன்மாவையும் இழக்காமல் இருந்தாலே போதும். எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். Hallmark Buyers Agency presents Agni Siragugal. கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரி போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை போவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஆஸ்தமிழ் டிவியும் ஈவென்ட்ரிக்ஸ் இணைந்து நடத்துகிற இந்த அருமையான அக்னி சிறகுகள் 2025 நிகழ்விற்கு சிட்னியில் நடக்கிற இந்த அற்புதமான நிகழ்விற்கு மிகப்பெரிய 2 இமயங்களுக்கு நடுவே என்னையும் ஒரு பேச்சாளராக மேடையேற்றி அழகு பார்க்கிற அத்துணை அன்பு தமிழர்களுக்கும் என் இதயம் நிறைந்த அன்பும் நன்றிகள். வானொலி அலைகள் வழியே அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு குரல். வானொலி அலைகள் வழியே அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு குரல். தமிழ் வானொலி அறிவிப்பாளர்களுக்கு இவர் முன்னோடி. வானொலி தமிழே தன்னை முகம் பார்க்கும் கண்ணாடி. மரியாதைக்குரிய BH அப்துல் ஹமீத் ஐயா அவர்களின் பாதம் தொட்டு வணங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பேச்சு என்ன செய்யும்? எல்லாருமே பேசுகிறோம் இல்லை, ஒரு பேச்சு என்ன பண்ணிடும் அப்படிதானே கேட்பாங்க எல்லாரும். இந்த ஆடிட்டோரியம் முன்னாடி வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டார், எங்கே வந்திருக்கீங்க? நான் செத்தரலாமான் இருந்தது எனக்கு. சாமி கும்பிட வந்தேன், நானும் இப்போ தான் கும்பிட்டு வந்தேன், போயிட்டு வாங்க அப்படின்னு. என்னன்னே தெரியாமல் சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சார் அனுபவிச்சு சிரிக்கிறார். அப்படி தான் சார் சிரிக்கணும். ஒரு பேச்சு என்ன செய்யும்? சில பேச்சு அழ வைக்கும், சில பேச்சு சிரிக்க வைக்கும், சில பேச்சு சிந்திக்க வைக்கும். சில இடங்களில் சில பேச்சு நம் கன்னத்தில் அறையும், சில இடங்களில் நம்மை கட்டி அணைக்கும். இவர் பேச்சு மட்டும்தான் இவை அனைத்தையும் செய்யும். அன்பு அக்கா பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு என் இதயம் நிறைந்த அன்பும் நன்றிகள். அவ்வளோ பெரிய 2 ஜாம்பவான்களுக்கு நடுவில் சிங்கிள் கேப்பில் வந்துட்டான் என் பையன்ல. அந்த மாதிரி போகிற பஸ்ஸில் நானும் ஏறிட்டேன். அது ஆஸ்தமிழ் டிவி ஆஷாத் அவர்கள் அழைத்து, அன்பு லக்ஷ்மண் அவர்கள் அழைத்து, இங்கே முத்தரசன் அவர்களும் மதன் செந்தில் அவர்களும் அன்புடன் அழைத்து சிட்னியில் இருக்கிற தமிழர்களை பார்க்கணுன்னு, இந்த நாளில் இந்த நிமிடத்தில் இவ்வளவு தமிழர்கள் நீ சந்திக்கணும்னு இயற்கை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்கு. அதனால தான் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் அப்படியே எனக்கு அரங்கு நிறைந்த காட்சினோட ஒரு பேச்சாளருக்கு அதுதானே சந்தோஷமே இல்லையா? சில சமயம் சில இடத்துக்கு போயிட்டு உட்காருங்க 2 மணி நேரம் உட்காந்துருப்பேன். அப்புறம் மேடைக்கு வாங்கம்பாங்க, அப்பயும் 2 பேர் தான் எதிர்த்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. எங்கள் அண்ணன் ஸ்ரீராமனுக்கு சந்தோஷம், ATP ஸ்ரீராமனுக்கு, ஓ தம்பி அவமானப்பட்டிருக்கான் போல இருக்கு, அப்படி இருக்கும். இந்த விளக்கு எங்கே எரியுது? எங்கே? ஆமாம், அது ரொம்ப அணைஞ்சிருச்சா? ஏன்னா நம்ம பேச்சு அதை பண்ணும். அப்படிலாம் இருக்கும். இங்கே பார்த்தா அவ்வளோ உற்சாகமாக எல்லாரும் அமர்ந்து சிரித்து குடும்பத்தோட. அவர் சொன்னார்ல,
நம்ம டைட்டில் ஸ்பான்சர் சார் சொன்னார்ல, ஒரு பேச்சு கேட்கறதுக்கு உலகத்திலேயே ஒரு கூட்டம் மன மகிழ்ச்சியா வருதுன்னா அது தமிழுக்கு மட்டும்தான் என்று நான் நினைக்கிறேன். வேற எந்த மொழிக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. வெறும் பேச்சு தான், மியூசிக் கான்செர்ட் இல்லை, டான்ஸ் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. பேச்சில் ஒரு சிரமம் என்ன தெரியுமா? இவர் வேற அறிமுகப்படுத்துறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அவரை முதல் முறையா வாழ்க்கையில என்னை மேடையில் நிற்க வச்சுட்டு அறிமுகப்படுத்தின ஒரே மேடை இதுதான். அறிமுகப்படுத்திட்டு தானே மேடை கூப்பிடுவாங்க. சரி அந்த வண்டிங்க, அவங்க 2 பேரும் இறங்கிடுவாங்க, நீங்க நில்லுங்கன்ட்டு. நானும் எதுக்கு நிக்கிறேன்னே எனக்கு தெரியல. அவரு நாம் தமிழர்கள் நாம் தமிழர்கள்ங்கிறார். என்ன நாம யாரு, அப்புறம் எங்க இருந்து பிறந்தோம்? சில சமயம் என்னன்னே நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். சில பேர் பேசுறதுல பாருங்களேன், யாரு நாம, என்ன நாம் தமிழர்கள், அப்ப நான் யாரு? அப்போ நான் மேடையில் யோசிக்கிறேன், எதிர்த்த மாதிரி பார்க்குறேன், அவரும் என்ன ஒத்து பார்க்குறாரு. அப்போ அவருக்கும் அதே டவுட்டு தான் போல இருக்கு அப்படின்ட்டு ஒரே சந்தேகம். அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய கவிதை சொல்லிட்டு 4 வரியில் என்ன அறிமுகப்படுத்தினார். நல்ல ஒரு மாதிரி நல்ல ஒரு தொகுப்பு. அப்படிதான் ஒரு கூப்பிடுறப்ப ஒரு மன மகிழ்ச்சியோடு அறிமுகப்படுத்திடணும். ஏன்னா வாழ்க்கை முழுக்க நான் மறக்க மாட்டேன். இப்போ இந்த சிட்னி மேடையை நான் இலக்கியங்களில் காப்பியங்களில் மட்டும்தான் மாடத்திலிருந்து சில மனிதர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். மங்கையர்கள் அரசர்களை காதலர்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். மாடத்திலிருந்து எங்களை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னோன்னே எல்லாரும் தெரியும் பார்த்தீங்களா? அவன் பேர் தான் தமிழன். அங்க என்ன இருக்கு ஏது என்னன்னே தெரியாம எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு லைட்டு வெளிச்சத்தில் கீழே ஒருத்தன் ஒரு 20 பேர் நின்னா நமக்கு சம்மந்தமே இல்லைனாலும் அந்த 20 பேர் என்ன பார்க்குறாங்கன்னு பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இவ்வளோதான் வாழ்க்கையே. அவ்வளோதான், மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் பார்த்தோன்னே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, ஊர்ல இருந்து சிட்னிக்கு வந்ததுக்கப்புறம், ஆஸ்திரேலியா வந்ததுக்கு அப்புறமும் ஊர்க்காரங்களாவே வாழ்கிற தமிழர்கள். கரெக்டா? நான் பாராட்டி சொல்லலை. டெய்லி ஃபோன் எடுத்து 58 57 58.5 டாலர் ரேட்டு. காஃபி நல்லா இருக்கும், பட் 5 ரூபா. 5 ரூபா தானே சார்? 5 ரூபா உனக்குடா, எனக்கு 5 × 58. நான் காஃபி சாப்பிட்றது இல்லைன்ட்டேன். ஏடிபி போனால் என்ன ஃப்ரீயாக கொடுப்பார், சாப்பிட்டு போகலாம், இல்லை ஆசாதெல்லாம் கூட்டு போய் தெரியாது. ஊர்லேருந்து வந்தும் ஊருக்கு மறக்காம ஊர் மனநிலையே வாழ்கிற தமிழர்கள். 2வது வகை எப்படின்னா, ஊர்லேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஊருக்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி வாழ்கிற தமிழர்கள். இந்த நடுவில் நம்ம ஆளுக்கு நிற்கவே தெரியாது. சில பேர் நடந்துக்கிறதும் பேசுறதையும் பார்த்தா இங்கே பிறந்த born and brought up ஆஸ்திரேலியன்ஸ்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா என்ன கண்ட்ரி நீங்கள், ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை இங்கிலீஷும் சரியாக பேச மாட்டேங்கிற, உன் தாய்மொழியும். எனக்கு டைட்டில் ஸ்பான்சர் அந்த மேடம், நீங்கள் எனக்கு மேடம் நீங்கள் நல்லா இருப்பீங்க மேடம். சார் மனைவி தானே சார்? நல்லா உண்மையிலே நல்லா கவனிச்சுங்க சார் அவங்கள. ஏன்னா ஒரு ஜோக் சொல்கிறதுக்கு முன்னாடி சிரிக்கிறதுலாம் நான் செஞ்ச பாக்கியம். சில சமயம் நம்ம ஜோக் சொல்லிடுவோம், உத்து நம்மளே பார்ப்பாங்க அப்படியே. ஏன்னா பேக்கெட்லேருந்து புறாவா எடுக்க போகிறேன். ஒருத்தர் கேட்டார், வேட்டி சட்டையில் வந்திருக்கலாமேன்னு. எங்கள் ஊராக இருந்தால் போகலாம், நம்ம ஊராக இருந்தால் இங்கே இறங்கணுன்னா வார்ம் வெதர். நானுங்க நெஞ்சு அடைச்சிருச்சு எனக்கு. இதுவாயா உங்களுக்கு வார்ம் வெதர் அப்படின்னு? அக்கா ஜாக்கெட் போட்டுருக்கு, நான் ஜாக்கெட் போட்டுருக்கேன், ஐயா அப்படி இருக்காரு. நல்ல நல்ல வெதரில் நீங்கள் எல்லாம் லேண்ட் ஆகிருக்கீங்க. வாயில் தோசைமா ஊற்றிடுவேன், வெளில போயிடுவேன்னு நினச்சிக்கோங்க. எனக்கெல்லாம் எங்கே கஷ்டம் தெரியும்? இல்லை இல்லை, வேட்டி கட்டிட்டு வந்தா எங்க முடிஞ்சு ஜீன்ஸு கோட் சூட்டுக்கே இங்கே நடுங்கிட்டு இருக்க உடம்பு.
ஒன்று அந்த பக்கமா இங்கே வந்து இங்கே நம்ம இந்த ஊருக்கு தகுந்த மனநிலையில் மாற முடியாத மனிதர்கள், நம்ம இல்லைன்னா சுத்தமாக எல்லாத்தையும் திறந்துட்டு தன்னை இன்னொரு ஆளாக காமிக்க நினைக்கிற தமிழர்கள். நான் ஒன்று சொல்லவா, உங்கள் அடையாளம் எதுவோ அதில் பயணப்படுவது மாதிரி ஒரு சுகமும் ஒரு ஆனந்தமும் ஒரு திமிரும் வேறு எதிலும் இல்லை என்று நம்புங்க. எது நம்ம அடையாளம்? அந்த அடையாளத்தோட நீங்க யாருன்னு காமிச்சுக்கோங்க. புரியுதா நான் சொல்றது? அந்த அடையாளத்தோட நீங்க ஆங்கிலம் பேசுங்க, அந்த அடையாளத்தோட நீங்க ஜெர்மன் பேசுங்க, அந்த அடையாளத்தோட உலக மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் உங்களுடைய அடையாளம், உங்களுடைய ஆன்மா தமிழ் மீது இருக்கட்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அவ்வளவுதான். மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் இங்க. என்ன உங்களுக்கு இங்க வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு நாங்க சொல்லலாம், மன அழுத்தம் மிகுந்த வாழ்க்கை அப்படின்னு நாங்க சொல்லலாம். ஏன் அப்படின்னா அங்க சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வரான். இப்ப கிரீன் சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் நான் போய் எதிர்த்த மாதிரி யாராவது வந்தா எனக்கு குழப்பமா இருக்கு, நான் சரியா போறேனா இல்ல அவன் சரியா வரானா அப்படின்னு. இங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ்வளவு ஒழுக்கமா நடந்துக்கிறீங்க, ஆச்சரியமா இருக்கு. அப்படி ஆசாத்திர சொன்ன, என்னங்க அப்படி போங்க அடுத்த லைன் மாறின, நீ போயிருவடா, நீ போயிருவ அடுத்த லைன் மாறி, நான் போகணும்ல வீட்டுக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யாருமே இல்லைங்க, ரோட்ல நிக்கிறாங்க கார்ல. காமெடியா இருக்கு. யூட்டர்ன் எடியா, ஐயோ அந்த லக்ஷ்மண் சொல்ற அந்த லெஃப்ட் விட்டுட்டேங்கிறாரு. லெஃப்ட் விட்டா என்ன யூட்டர்ன் எடுத்து போலாங்கிறேன். தம்பி யூட்டர்ன் அப்படிலாம் எடுக்க முடியாது. என்னென்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யூட்டர்ன் எடுக்கிறீங்க, எடுப்பா. அதான் ரோட்ல யாருமே இல்லையா? ரோட்ல யாரும் இல்லைனாலும், ரோட்ல யாரும் இல்லைனாலும் விதிமுறைகளை பின்பற்றணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஏன் இல்லைனா அதுக்கு தானே கொடுக்குறோம் துட்டே. நான் என்ன சொல்றேன், யாரும் பார்க்காத பொழுது நீங்கள் பின்பற்றுகிற ஒழுக்கத்தின் பெயர்தான் ஒழுக்கம். யாரும் பார்க்காத பொழுது நீங்கள் பின்பற்றுகிற ஒழுக்கத்தின் பெயர்தான் ஒழுக்கம். யாரும் பேச ஆளில்லாத பொழுதும் நீங்கள் பின்பற்றுகிற மொழியின் பெயர்தான் தாய்மொழி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என் குழந்தைங்கள்லாம் பேச ஆள் இருந்தா கம்பராமாயணமே எழுதிடும். ஏன்னா அம்மா வந்து அம்மா அப்பாலாம் இளங்கோவடிகள், காக்கை பாடினியார் அந்த மாதிரி. அம்மாட்ட போய் அம்மா அதுக்கு இந்த லா வருமா இந்த லா வருமானா அம்மா பதறுது. யார் சொன்னா அதெல்லாம்? இல்லை தமிழ் எக்ஸாமுக்கு கேட்குறேன், எனக்கு குழப்பமா இருக்கு, எந்த லா வரும் தெரியலையே, 2 விரல்ல ஒன்று தொடு. ஏம்மா அதில் எந்த லா வருதோ அதை போட்டுக்கலாம். இதுவா? கிடையாதே. நான் இங்கே பார்க்குறதில்ல சொல்கிறேன், இயல்பா இருங்க. என்ன எல்லா இடத்துலையும் கேட்குறோம். நேற்று கூட நம்ம மெல்பர்னில் நடந்த அக்னி சிறகுகளில் பேசினேன். இயல்பா இருந்தால் நீங்கள் எப்பயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். என்கிட்ட எல்லாரும் கேட்குற கேள்வி அதுதான். சார் எப்படி சார்? என்னன்னா இப்போ நம்ம சந்தோஷமா இருந்தாக்கா பார்க்குறவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. என்ன சந்தோஷம் பாருங்க, ஒரு அப்படி வருதுன்னா அங்கே அவ்வளோ வந்துருக்குன்னு அர்த்தம். ஆமா அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்றாங்க. அப்போ போறவங்கலாம் மொட்டை போச்சு வச்சிருப்பான் போல இருக்கு வீட்டு முன்னாடி. நல்லா நீங்க கார் வாங்கிட்டீங்கன்னு உடனடியாக யாருக்காவது சொல்ல முடியுதா? எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பார்க்குறப்ப என்ன கார் மாற்றிட்டீங்களா, என்ன ஆமான்னு சொல்ல முடியல. ஏன்னா வீட்டுக்கு போய் அவன் என்ன யோசிப்பான், என்ன பண்ணுவான், மாந்திரிகம் பண்ணுவானா, அடுத்த வரப்ப தகடை பதிச்சு வீட்டில் வைப்பானா, எதுவும் அப்படி பதறோம். அடுத்த மனிதர்களை நம்மளால என்னைக்குமே நம்ப முடியல, நாம நேசிக்கிற மனிதர்களே நம்ப முடியல. இதுல என்ன தெரியுமா சிக்கல்? ஐன்ஸ்டைன் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாசகம் அது. நீங்க நினைச்ச வாழ்க்கையை உங்களால உண்டு பண்ண முடியும். நீங்க நினைச்ச வாழ்க்கையை உங்களால உண்டு பண்ணிக்க முடியும். அந்த எண்ணங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் நினைத்த வாழ்க்கையை
அந்த வாழ்க்கை உங்களுக்கு பரிசாக தரும். இது வெறும் தத்துவம் அல்ல, இயற்பியல் என்று சொன்னவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். நம்மகிட்ட எப்படி ஒரு அடுத்த மனிதர்களை பார்க்கிறப்ப ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்கோ, ஒரு பாதுகாப்பில்லாத உணர்வு இருக்கோ, அப்ப பாதுகாப்பில்லாத உணர்வை தருவது அடுத்தவங்க கிடையாது, நாம நமக்கே தந்துக்கிறோம்னு அர்த்தம். புரியுதா? ஒன்று சொல்றேங்க, நம்ம வாழ்ற வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் ஏதாவது ஒரு மனுஷன் ஏமாத்திட்டே தான் இருப்பான். நீங்க ரொம்ப அடிபட்டிருக்கீங்க போல இருக்குதா. நீங்க ரூமுக்கு வாங்க, கட்டி பிடிச்சி அழுவலாம் 2 பேரும். ஏன்னா எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு உங்களை நினைச்சு. நீங்க யாரு, என்ன உங்க பேரு என்னன்னே தெரியாது, இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். துளசி, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா துளசியை வச்சு கும்பிடுவோம். துளசிக்கே பிரச்சனை வந்ததுன்னா யாரை வச்சு கும்பிட? எது அந்த பாதுகாப்பு தேவையே இல்லை. இயல்பா இருக்கேன் கேட்க, எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்க, எப்படி மகிழ்ச்சியா இருக்கீங்க? நான் அண்ணன் ஸ்ரீராமன் கூட சொன்னேன், வாழ்க்கையில் எனக்காக என்னுடன் பழகி துரோகம் இழைத்த அத்தனை பேரையும் உடனடியாக மன்னிக்கிற மனதை இறைவன் எனக்கு பரிசாக தந்திருக்கிறார். அவ்வளவுதான். என்னுடைய மகிழ்ச்சிக்கான அடிப்படை காரணமே மன்னிப்பு தான், ஒண்ணுமே கிடையாது. நீங்க மன்னிச்சு பழகிட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லாமே சரியாயிடும். வாழ்நாள் முழுக்க உங்களை ஒரு மனுஷன் ஏமாத்துவான், ஆனா ஏதாவது ஒரு மனுஷன் உங்களை காப்பாற்றுவான். நம்புங்க. நீலாம் பேச்சாளரா வர முடியுமாடா அப்படின்னு கேட்டவங்க மத்தியில முதல் முறை அறிமுகமான பொழுது, அக்காவுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, உன்னுடைய மேடை ஆளுமை நன்றாக இருக்கிறது தம்பி என்று பாராட்டி விட்டு சென்றவர் பாரதி பாஸ்கர் அக்கா. பசுமையான வார்த்தைகள் எப்படி இருக்கும்? வறண்டு போன மண்ணில் விளைய துடிக்கிற ஒரு விதையின் மீது முதல் மழை துளி விழுந்தது மாதிரி இருந்தது அக்கா சொன்ன அந்த வார்த்தைகள். அவ்வளவுதானே, அவ்வளவுதானே சார் சந்தோஷம். ஒரு தமிழ் நிகழ்வா, ஒரு புத்தக வெளியீடா, தமிழர்கள் யாராவது வராங்களா பேசுறதுக்கு, மொழி சம்பந்தமா நீங்க யாராவது வராங்களா? ஆக்சுவலி நான் பிளான் பண்ணியிருந்தேன், பட் ஐ காண்ட், இட்ஸ் அ லாங் ஹாலிடே ஃபார் அஸ், ஸோ வரல. அதானே கரெக்டா? அதான் காரணம். எப்படி வேணா சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் இந்த அற்புதமான தருணங்களை நீங்கள் வாழ்க்கையில் இழந்து விடாதீர்கள் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். எதுக்கோ வாழ்க்கையில் செலவு பண்ணுறோம்ல சார், சாப்பிட்டுட்டு சாப்பாடை நல்லாலேன்னு பாதி சாப்பாடை வீணாக்கிற சாப்பாடை சேர்த்து வச்சாலே நம்ம வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு $40,000 வந்துடும் சார். உண்மையா இல்லையா சார்? அதுவும் நம்ம பெற்றதுங்கெல்லாம் வீணாக்கிறதுக்குன்னே பிறந்ததுங்க. அவனே ஒன்று கேட்பான், அவனே அதை வேண்டாம்பான். நீ தாண்டா இதை கேட்ட, அப்போ கேட்டேன், இப்போ வேண்டாம். அப்புறம் ஏன் வாங்கினேன்? நீ தானே வாங்கினேன், நான் வாங்கலையே. சிம்பிளாக டீலை முடிச்சு ஹேண்ட்ஸ்அப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவன் பாட்டு கூலாக இருப்பான்ல. நான் அக்காட்ட பேசிட்டு இருந்தேன், இவ்வளவு தமிழர்கள் இருக்கீங்க, ஒரு சரியான ஒரு ஒற்றுமையோடு எல்லாரும் இணைந்து செயல்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், மொழிக்காகவே போராடி, மொழிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கரைத்துக் கொண்ட, மொழி எப்படியாவது என்னை வாழ வைக்கும், இந்த தமிழர்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றுவார்கள், அதற்காகவே தமிழ் படித்து தமிழ் மொழியின் மீதே நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து இன்றைக்கு வறுமையின் உச்சத்தில் வாடிக்கொண்டிருக்கிற நிறைய தமிழ் அறிஞர்களுக்கு உங்களால் உதவிக்கரம் நீட்ட முடியும். அவ்வளவுதான். கொஞ்சம் ஈகோலாம் தூக்கி ஓரமா போட்டு நீங்க எல்லாம் கை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சூப்பர். கொடுக்கறது அவ்வளவு சந்தோஷங்க. ஈத்து உவக்கும் இன்பம்னார் வள்ளுவர். எதிரா இன்பம்னு கேட்டா கொடுக்கறதாண்டா இன்பம்னார். எது இன்பம்னு கேட்டா கொடுக்கறதா இன்பம், வேற எது இன்பம்? தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா சொன்னாரு, ஒருத்தர் 80 வயசு வாழ்ந்து அவருக்கான டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிருக்காரு. இப்பதான் புரிஞ்சிருக்கு டிக்கெட்டை வாங்கினதுங்கிறது. அதனால வீட்டுக்கு போய் சிரிக்காம இருந்தீங்களே. சொர்க்கத்தோட கதவு பூட்டி இருக்கு.
அந்த சொர்க்கத்தோட கதவை டமு 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 டமுன்னு தட்டியிருக்கார். ரொம்ப நேரம் தட்டியிருக்கார். நான் சொர்க்கத்துக்குள்ளே போகணுன்ட்டு கதவை பூட்டியிருக்கேன். உள்ளேருந்து சித்திரகுப்தன் வந்து கதவை திறந்து யாருன்னு கேட்டிருக்கான். வெளில நின்னாள் சொல்லியிருக்கான், என்ன தெரியாதா உனக்கு? நீங்கள் தானே பிளான் பண்ணி தூக்குனது? இல்லை இல்லை தெரியும். அவரு உள்ளே வரணும். உள்ளே வரணுமா? இது சொர்க்கம் தம்பி, தெரியும்பா, அதான் உள்ளே வரணும். சரி, என்ன நல்லது பண்ணியிருக்கேன்னு கேட்டிருக்கான் சித்திரகுப்தன். 80 வயசு வாழ்ந்த அந்த ஆள் டீப்பாக யோசிச்சிருக்கான் நல்லது பண்ணதை. ஆழ்ந்து சிந்தனை செஞ்சு ஒரு முறை என் சொந்தக்காரர் கடன் கேட்டார், 10,000 ரூபாய். கொடுத்தியா? கொடுத்தேன். எவ்வளோ? 10 பைசா. 10 பைசாவா? என்ன 10 பைசாவாங்கிற? உனக்கு அது 10 பைசா, எனக்கு 10 பைசா. அப்புறம் வேற என்ன நல்லது பண்ணியிருக்க? சிக்னலில் ஒரு தடவை பிச்சை கேட்குறவங்களுக்கு ஒரு 5 பைசா போட்டேன். வாழ்க்கையில் நீ பண்ண தர்மம் 15 பைசா. ஆமாம், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சித்திரகுப்த கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே போய் அவரோட ஹையர் அஃபிஷியல் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்திருக்காரு யமதர்மன்ட்ட. கேட்டு ஒரு 3 நிமிஷத்தில் வந்து கதவை திறந்தேனே சிரித்த முகத்தோட என்ன சொன்னார் அப்படின்னு சித்திரகுப்த 5 பைசாவை கையில் கொடுத்து, நீயா நரகத்துக்கு போறியா இல்லை செருப்பால் அடித்து அனுப்பட்டுமான்னு கேட்டுட்டு வர சொன்னார். கொடுப்பதில் இருக்கிற இன்பம், அதுவும் தாய்மொழிக்கு தமிழுக்காக பாடுபட்டவர்களுக்கு நீங்கள் செய்வதில் இருக்கிற இன்பம் செய்கிற பொழுது உங்களுக்கு தெரியும். நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை நம்புங்கள். ரெக்வஸ்ட் தான். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, ஒரு உள்ளடக்கம்னு ஒன்று வேணும்ல. கேட்டா ஒரு புத்தகம் வாங்குகிறோம், என்ன பார்க்குறோம்? உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறோம்ல சார். ஒரு சாரீ வாங்குறீங்க சிஸ்டர், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிசைன் எப்படி இருக்குன்னு உள்ளடக்கம் பார்ப்பீங்களா? குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்களா? சட்டை ஜீன் நம்ம வாங்கணும்னா பார்ப்போமா? எல்லாத்துக்குமே உள்ளடக்கம்ங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வாழ்க்கையில் உள்ளடக்கத்திற்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு, மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ எடோடோ கேலியானோன்னு சொல்லிட்டு ஒரு உருகுவே பத்திரிகையாளர் சொன்னார், நாம் எப்படிப்பட்ட உலகில் வாழ்கிறோம் என்றால் இறந்தவர்களை விட இறுதிச் சடங்கிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். காதலை விட திருமணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அறிவை விட உடல் தேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மொத்தத்தில் உள்ளடக்கத்தை வெறுக்கும் கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது நம்முடைய உள்ளடக்கம்? எது நம்முடைய வேல்யூ? எது நம்முடைய விழுமியம்? எதை வைத்து இந்த பிறவி நமக்கு கிடைத்தது? எதன் மூலம் நாம் சிந்திக்க துவங்கினோம்? எதிலிருந்து நாம் புறப்பட்டோம்? எதனால் நாம் பயணப்பட்டோம்? எந்த அடையாளத்தோடு உலகம் முழுக்க நாம் சுற்றி திருகிறோம்? அந்த உள்ளடக்கத்தை மறந்துவிட்டு வெளியில போயிட்டா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். குழந்தைகளுக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுங்க, தமிழ் தாண்டா உன் தாய்மொழின்னு சொல்லிக் கொடுங்க. எனக்கு தெரியும் இங்கே இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை முழுசாக உணர முடியும். அதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி கடந்து உடைத்து தான் நீங்கள் சொல்லித்தரணும். புரியுதா சார்? ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சர், ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையோ இருக்கிற வீட்டில் அந்த தாய் தந்தையர் செய்கிற தியாகம் இருக்குது பாருங்களேன். சொல்லும் போது எமோஷனல் ஆயிரும் எனக்கு. சாதாரண விஷயம் அப்படி ஒரு குழந்தைய வளர்க்குறது. எனக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, 48 வயசு. என்னுடைய கூட பிறந்த சகோதரி இல்லை, எனக்கு அக்கா முறை, அவங்களுக்கு கூட குழந்தை. இப்போ தான் அண்மையில் இந்திராக்கா ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி தவறுனாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த அக்காவுக்கு லட்டு பிடிக்கும், லட்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே டைனிங் டேபிளில் இறந்துட்டாங்க. தாய் இறந்து போனது தெரியாமல் மகள் அருகில் இருக்கிறாள்.
எதையோ இழந்து விட்டோம் என்கிற உணர்வு என் சகோதரிக்கு இருக்கிறது. எதை இழந்தோம் என்கிற உணர்வு இல்லை. என் அருமை தமிழர்களே, உங்களுக்கும் அதே தான். எதையோ இழந்து விட்டோம் என்கிற உணர்வு உங்களுக்குள் இருக்கிறது. எதை இழந்து விட்டோம் என்கிறது உங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் மொழியையும் மொழியினுடைய ஆன்மாவையும் இழக்காமல் இருந்தாலே போதும். எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். புரியுதா? குழந்தைங்களை வளர்க்குறது சிரமந்தான், அவங்க சொல்லித்தரது சிரமந்தான். இந்த அதீரன் தானே அந்த பையன், பாருங்க, அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், பசி. அவனுக்கு என்ன கவலை? அக்னி சீரர்கள் கவலையா, ஈரோடு மகேஷ் கவலையா, பாரதி பாஸ்கர் அக்கா, அப்துல் ஹமீதையா? அவனுக்கு பசிக்குது, சாப்பிட்றான். அவன்கிட்ட வந்தான், ஹாய் 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 அப்படின்னு அடிக்கிறான். ஏன்னா அவன் அந்த எனர்ஜியில் இருக்கான். ஹாய் டூட், ஹாய் ப்ரோ, அந்த மாதிரி கூல் ப்ரோ. அவன் இப்போ என்ன ஜென் ஆல்ஃபாவா? இப்போ அவன்லாம் இப்போ இந்த ஜென்ரேஷன் என்ன ஜென் ஆல்ஃபா தானா? ஓகே, அந்த அதுலேயும் கடைசியில் பிறந்திருக்கேன் அவன்லாம். தமிழ் பேசுவியாடான்னு கேட்டேன். லிட்டில் பிட். உண்மை, குழந்தைங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. இப்போ கொஞ்சம் பேசுகிற குழந்தைங்களை கொஞ்சியே நிறைய பேச வைக்க முடியும். கொஞ்சம் பேசுகிற குழந்தைங்களை கொஞ்சியே நிறைய பேச வைக்க முடியும். நீங்கள் அழுத்தம் கொடுத்து மொழியை ஒருபோதும் திணிக்க முடியாது. ஆனால் அணைப்பு கொடுத்து மொழியை நிச்சயம் அவர்களுக்கு பயிற்றுவிக்க முடியும். பண்ணலாம். நம்மளுக்கு என்னன்னா, ஏற்கனவே ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம அப்படிதான் நினைப்போம். தவறு இல்லை. உங்க இடத்துல இருந்தால் நானும் அப்படிதான் யோசிச்சிருப்பேன், நாங்களும் அப்படிதான் யோசிச்சிருப்போம். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை, இது பிரச்சனை வேறையா? ஏன்னா இங்க என்ன வசதி இருந்தாலும் உங்க வேலையை நீங்க தான் செய்யணும். ஒரு அக்கா சொல்லுது, ஆமாப்பா, என்ன வேலை இருந்தாலும் உங்க வேலையை நீங்க தான் செய்யணும். கரெக்டா? அவ்வளவு பெரிய வீடு, ரொம்ப அழுக்கா இருந்தா துடைக்கிறவனே சங்கடப்படுவானாமே. எதுனாலும் எல்லா வேலையும் நீங்களே செய்யணும். ஏற்கனவே அவ்வளவு வேலை, இதுல இந்த வேலை, இதுல வேற பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணி ஆகணும், நாதசுரம் வாசிச்சு ஆகணும், தமிழ் வாசிச்சு ஆகணும், மிருதங்கம் வாசிச்சு ஆகணும். ஒரு அரங்கேற்றம் சொந்தக்காரனோ இல்ல தெரிஞ்சவனோ ஒரு அரங்கேற்றம் பண்ணிட்டானா, நாம அரங்கேற்றம் பண்ணாம நம்ம ஆன்மா சாந்தி அடையாது. குழந்தைங்களுக்கு விருப்பமா இல்லையாங்கிறத பத்தி கவலையே கிடையாது. பரதநாட்டியம் கத்துக்கோ. நோ மம்மி, ஐ டோன்ட் லைக். யூ மஸ்ட் லேர்ன். வை? ஐ டோன்ட் நோ. எல்லாரும் கத்துக்கிறா, நீயும் கத்துக்கோ. எனக்கு பிடிக்கல, இங்க அடிக்க முடியல, அமைதியா இரு. நிறைய பேரண்ட்ஸ் வரப்போ கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு வந்தாரு, கார்த்தின், என்ன சண்டை சார் வீட்டில், அதுங்களே அடிச்சுக்கிட்டு அதுங்களே அமைதியாயிரும் சார். ஏன் பிரதர்னே? நடுவில் நாம போனால் நம்மளை முட்டாளாக்கிடுவாங்க சார். சண்டை முடிஞ்சு அடுத்த நிமிஷம் அக்கா தங்கச்சின்னு அதுங்க ரெண்டும் பாசமாக இருக்கும், ரெண்டும் நம்மளை எதிரியா பார்க்கும் சார். ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ தலைமையில சும்மா இருக்கு, இதுல இது வேறையாடா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆயிரும். புரியுது? ஆனால் ஒரு மொழியின் மீது நீங்கள் நிற்கிற பொழுதுதான் நாம் ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்குன்னே நமக்கு தோணும். புரியுதா உங்களுக்கு? தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம், முழுக்க தமிழையே பேசுங்க. காசி ஆனந்தன் ஐயா சொல்லுவார், உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா, உலகத்துல தமிழனும் சந்திக்கிறப்ப மட்டும்தான் தமிழையே பேச மாட்டாங்க. மற்ற எல்லாருமே அவங்கவுங்க நாட்டு மொழியில பேசிடுவாங்க, அவங்க தாய்மொழியில பேசிடுவாங்க. என்னோட தமிழர்கள் பேசுகிற பொழுது உற்சாகம் கொப்பளிக்க ஆங்கிலத்தில் உரையாடி கழிப்பார்கள். தப்பு இல்லைங்க, தாராளமா பேசுங்கிற. ஆனால் மொழியை முற்றிலுமாக மறந்துவிட்டு பேசுவது மட்டும்தான் தவறு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய வியாபார மொழி அதுனா பேசிட்டு போங்க. வாழ்க்கைக்கான மொழி, சிந்தனைக்கான மொழி, உயிருக்கான மொழி, ஆன்மாக்கான மொழி, நம் உணர்வுக்கான மொழி தமிழ் என்கிற பொழுது தமிழை தானே பேசணும். கரெக்டா? இன்னைக்கு மிக பழமையான மொழிகள்ல எழுத்து வடிவம் இல்லாம பேச்சு வடிவத்தில் நிறைய மொழிகள் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து வடிவம் இருந்து பேச்சு மொழியும் இருந்து அது வழக்கத்திலும் இருக்கிற மிக தொன்மையான மொழி தமிழ் என்பதை இங்க இருக்கிற அத்தனை பேரும் மனசுல வச்சுக்கோங்க. அப்ப எழுத்து வடிவம் இருக்கு,
பேச்சு வடிவம் குறைஞ்சிட்டே வர வர எழுத்து வடிவத்துக்கு எப்படி வேல்யூ இருக்கும்? உண்மையா இல்லையா? அப்ப நீங்க தான் பண்ணணும், நாம தான் அதற்காக சில முயற்சிகளை எடுக்கணும். எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன், எப்பயும் நடந்ததை நினைச்சு கவலைப்படாது. இவ்வளோ நாள் என் குழந்தைய படிக்க வைக்காம, இப்போ ஒரு ரீசெண்டாக ஒருத்தங்களை மெல்பர்னில் மீட் பண்ணப்போ சொன்னாங்க, என் குழந்தை வளர்ந்து இப்போ என்கிட்ட கேட்குது, ஏன் என்னை தமிழ் படிக்க வைக்கலன்னு கேட்குதுன்னாங்க ஒருத்தங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன ஒன்றும் சொல்லன்னாங்க. எதுவும் சொல்லாதீங்க. ஏன் ஏதாவது சொன்னால் இன்னும் கொலவெறி ஆயிரும். இல்லை அப்படியே சமாளித்து ஓட்டிடுங்க. எப்படி ஓட்டுறது? எப்படி படிக்க வைக்காமையே ஓட்டினீங்களோ அப்படியே பதில் சொல்லாமையே ஓட்டிருங்க. பழசன விட்டுருங்க. இன்றைக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. நான் தான் யோசிப்பேன் சார், நீங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிற ஆளா இருந்தீங்கன்னா, நடந்ததை நினைச்சு உட்காந்துட்டு இருந்தா என்னைக்குமே வாழ்க்கையை மாற்ற முடியாது. நடக்கிறத நினைச்சு ஓட துவங்குவர் மட்டும்தான் வாழ்க்கையை மாற்ற முடியும். கரெக்டா? சார்லி சாப்ளின் ஒரு மேடையில் ஒரு ஜோக் சொல்றாரு, விழுந்து விழுந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க, அற்புதமா சிரிக்கிறாங்க. அதே ஜோக்க 2வது முறை சொல்றாரு, பாதி கூட்டம் சிரிக்குது. அதே ஜோக்க 3வது முறை சொல்றாரு, காவாசி கூட்டம் சிரிக்குது. அதே ஜோக்க 4வது முறை சொல்றாரு, யாரும் சிரிக்கல, அமைதியா சார்லி சாப்ளின் உத்து பார்க்குறாங்க. சார்லி சாப்ளின் சொல்றாரு, ஏன் சிரிக்கல? ஏத்தமார் அந்த கூட்டம் சொல்லியதான், ஒரே நகைச்சுவை மறுபடியும் மறுபடியும் சொன்னால் எப்படி சிரிப்பது? சாப்ளின் கேட்டாரா, ஒரே கவலையை நினைத்து மட்டும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வருத்தப்பட்டால் வாழ்க்கையில் எப்படி உங்களால் சிரிக்க முடியும்? இதுக்கு அதுதான்டா பதில்னா. வேண்டாம், கவலைப்படாதீங்க, எதுல இருந்தும் வெளில போயிடாதீங்க. ஒன்று சொல்லவா, நான் அதில் தோத்துட்டேன், எனக்கு அந்த வார்த்தையே பிடிக்காது. தோத்துட்டேங்கிற வார்த்தையே பிடிக்காது. நீங்கள் ஒருபோதும் தோற்கடிக்கப்படவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் தோற்கடிக்கப்படும் பொழுது தோற்கடிக்கப்படவில்லை. நீங்கள் தோற்கடிக்கப்படும் பொழுது தோற்கடிக்கப்படவில்லை. என்றைக்கு போட்டியிலிருந்து வெளியில் செல்கிறீர்களோ அன்றைக்குத்தான் நீங்கள் தோற்றதாகவே அர்த்தம். போட்டியிலிருந்து வெளியில போயிடாதீங்க. கேம்லயே இருங்க, கிரவுண்ட்லயே இருங்க, ஆடிக்கிட்டே இருங்க. அதுதான் வாழ்க்கை. தமிழ் படிச்சு என்ன பண்ணலாம்னா, தமிழ் வழி படிச்சவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. சார், இந்த உலகத்துல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் எல்லாரும் அதை இதையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நாமெல்லாம் ஒண்ணுன்றுவான். கழுகும் குயிலும்னு ஒரு கதை, கலீல் ஜிப்ரான் எழுதுறது. மிட்டாய் கதைகள்னு என் சொக்கன் தமிழ் எழுதியிருக்கார், மொழிபெயர்த்திருக்கார். பிரமாதமா இருக்கும். அதில் ஒரு குயில் கழுகுகிட்ட போய் மலை பகுதியில் 2 மீட் பண்ணியிருக்கு. ஹாய் குயில் சொல்லியிருக்கு. கழுகு அப்படி பார்த்துருக்கு. ரொம்ப சாதாரண ஆள் நம்மகிட்ட யதார்த்தமாக பேசினா நம்மளுக்கு கோவம் வரும். ஏன்னா நம்ம கலெக்டர்னு நமக்கு நினைப்பு. அதுப்பா அது ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு நிலைமை தான் அது. மேடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம் உங்களை. சாரி சார், இப்படி சொல்கிறது கோச்சிக்காதீங்க. ஏன்னா இப்படி ரசிக்கிற ஒரு மனைவி இருக்கிறது உண்மையிலே கிஃப்ட்டு சார். சில பேர்லாம் ஜோக் சொல்லி முடித்தோன்னே, என்ன அப்படி சொன்ன, ஒன்றும் புரியலையே அப்படிம்பாங்க. எதுக்கு? ஹாய். கழுகு இப்படி பார்த்துருக்கு. வீட்டில் எல்லாம் சௌக்கியமானு கேட்டிருக்க குயில். கழுகு, வீட்டில் சௌக்கியமாவா? நான் பறவைகளுடைய ராஜா, நீ இத்தினூண்டு இருந்துக்கிட்டு என்ன பேச்சு? நான் பேசினதுக்கு அப்புறம் தான் நீ பேசணும். என்றைக்குமே கவனித்து பாருங்க, எவ்வளோ பெரிய உயரத்தில் யார் இருந்தாலும் ஆணவத்தில் சில வார்த்தைகள் வரப்ப ஏத்தமாக இருக்கிறவன் எவ்வளோ சின்ன ஆளாக இருந்தாலும் டப்புன்னு பேசிடுவான் அவனை எதிர்த்து. கரெக்டா? உண்மையா? நீங்களே கத்தாத அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்கிறப்ப குழந்தை சொல்லும், நீ ஏன் கத்துற? நாம கழுகு, அது குயில். மேடம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வீடாக பார்த்துருப்பாரு போல இருக்கடி அவர். அப்படின்னு கத்தாத, நீ ஏன் கத்துற? டென்ஷன் பண்ணாத. அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாம் டென்ஷன் ஆகு, ஜாலியாக இருக்கு எனக்கு. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ப்ரெஷர்லாம் அவன் எப்படி தருவான்? உங்களுக்கு மறுபடியும் ப்ரெஷராகவே கொடுப்பான். புரியுதா உங்களுக்கு? காலைல அவசர அவசரமாக எழுப்புறப்ப எந்திரிக்க மாட்டான்.
கரெக்டா? கொஞ்சம் இன்னும் எந்திரிக்க மாட்டான். போய் ரெஸ்ட் ரூமில் போட, சீக்கிரம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாடான்னு சொல்லுங்க. டாய்லெட்டில் சும்மாவே உட்காந்துருப்பான். போயிட்டியா? வரல. போயிட்டியா? வரல. டைம் ஆச்சு, நான் என்ன பண்றது? சரி எந்திரி, குளி. கன்ஃபார்மா? இதுக்கு நான் என்ன கன்ஃபார்ம் பண்றது? குளிடா போடா. தப்புன்னு குளிச்சுட்டு வெளில வரான். வெளில வந்தோன்னு அப்படியே நிற்கிறான். யூனிஃபார்மா போடு. யூனிஃபார்ம் போடுறேன். டென்ஷன் ஆகாது. ஜாலியாக ரிலாக்ஸ்டாக கிளம்பி ட்ராப் பண்ணுறதுக்கு, பெரும்பாலும் பெண்கள் தான் ட்ராப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா ஆண்கள் வீட்டில் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில். அதனால் பெண்கள் ட்ராப் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கும். ஒருத்தர் பலமாக கை தட்டுறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணும்? ட்ராப் பண்ண காலம் மம்மி டாய்லெட். சிஸ்டர் சொல்கிறாங்க எஸ். அப்போ கேட்டனே வரலன்னு, அப்போ வரலை, இப்போ வருது. சரி 5 மினிட்ஸ் தானே ஸ்கூலு, அங்கே போய்க்கோ. ரொம்ப அர்ஜென்ட். இப்போ அது குயில் தான், நாம கழுகு தான், ஒன்றும் பண்ண முடியல, டக்குன்னு பேசிடுதுல்ல. அப்படி சொல்லிச்சு அந்த குயில். நீங்கள் என்ன உயரத்துக்கு பறக்கிறீங்களோ அங்கே நான் பறப்பேன். இன்னொன்று, உங்களை விட நான் அழகாக பாடுவேன். நான் பாடுறது எல்லாருக்கும் பிடிக்கும். எந்த விதத்தில் நான் உங்கள்கிட்ட தாழ்ந்தவன், உங்களை விட தாழ்ந்தவன் அப்படின்னு கேட்டுச்சான் குயில். கழுகு சொல்லிச்சான், இதெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லை. என்றைக்குமே நேர்மையாக ஒருத்தன் பேசுகிறப்ப ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க சொல்கிற ஒரே பதில், கேட்க எனக்கு டைம் இல்லை. பல கணவர்கள் மனைவிட்ட சொல்லியிருக்காங்க, பல மனைவிகள் அவங்க கணவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். சும்மா பேசிட்டே இருக்காங்க, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்புறம் எங்கே போவீங்க? எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு நான் சிட்னிலேருந்து பெர்மனன்ட் ஆடியன்ஸாக ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு போயிடலாம் போல இருக்கு. எல்லா ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் பேசுகிறப்ப நீங்கள் அப்படி என்ஜாய் பண்ணுவீங்க, அப்படி ரசிக்கிறேன். கழுகு சொல்லியிருக்கு, கேட்க டைம் இல்லை, ஒரே ஒரு கொத்தி சாப்பிட்டு போடுவேன், அமைதியாக இரு அப்படின்னு சொன்னேன். அடுத்த செகண்டு குயில் மேலே பறந்து கழுகோட தலைக்கு மேலே அமர்ந்து அது தலையை இது கொத்துச்சான். உடனே கழுகு என்ன பண்ணுச்சான், இதை எப்படியாவது கீழே தள்ளிடணும்னு முடிவு பண்ணி மேலே பறந்து ரவுண்ட் அடிச்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி. குயில் சொல்லிச்சான், நாமெல்லாம் ஒரே குடும்பம் தானே, எதுக்கு இந்த பிரச்சனை, பறவை தானே, அப்படி பண்ணி அப்படி டென்ஷன் என்னதுக்கு, இன்னும் பேசுகிறேன் நீ அப்படின்னு. அது கழுகோட தலையிலிருந்து கீழே விழற ஐடியாவே இல்லை. இறுக்கி பிடிச்சிட்டு இல்லாத சேட்டையை பண்ணியிருக்கு. டயர்டாகி கடைசியில் கழுகு அதே மலைப்பகுதியில் மலைக்குன்றி மேலே வந்து அமர்ந்திருக்கு. பக்கத்தில் ஒரு ஆமை இருந்துச்சான். என்றைக்குமே 2 பேர் கஷ்டப்படுறப்ப 3ஆவது ஆளுக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் ஒரே உயிரினம் தானே, கொஞ்சம் அறிவு முன்ன பின்ன இருக்கும். அறிவு எதுக்கு எப்போ இருக்குன்னு தெரியாது. அப்போ ஆமை சொல்லிச்சான், என்ன பறவைகளுக்கெல்லாம் தலைவன்னு சொல்லுவீங்க, இத்தினோண்டு குயில் ஆட்டிருச்சு போல இருக்கு உங்களை அப்படின்னுச்சான். அதுக்கு கழுகு சொல்லிச்சான், இதெல்லாம் எங்கள் குடும்ப விவகாரம், நீ பேசாமல் போனுச்சான். ஒரு விஷயத்தை நீங்கள் கையாளுகிற பொழுது, உங்களுக்கும் ஒரு விஷயத்திற்கும் இடையில் நடக்கிற போரின் பொழுது 3வது ஒருவர் வந்து அப்பொழுதுதான் இது என் குடும்ப விஷயம் என்று தெரிகிற பொழுது அதுக்கப்புறம் சொல்லி பயனில்லை. நீங்க முதலையே நீங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு, இது நம்மளை வந்து இதோட நம்ம அரவணைச்சு போனா அது நமக்கு தொந்தரவு இல்லை, இதோட நம்ம அரவணைச்சு போயிட்டா அது நமக்கு தொந்தரவு இல்லை, 2 பேருமே மகிழ்ச்சியா வாழலாம். இவ்வளவுதான் வாழ்க்கையே. அரவணைத்து செல்வதற்கு பெயர் தான் வாழ்க்கையே. என்னைக்குமே ஒன்று சொல்றேன், உங்கள் சிறகுகள் தான் உங்களை காப்பாற்றும். பறவைக்குனாலும் சரி, மனுஷனுக்குனாலும் சரி, நீங்க தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும். சிறகுகள்னு ஒரு மேடம் இப்படி பார்க்குறாங்க, எனக்கு எங்கே சிறகு இருக்கு அப்படின்னு. அதை சொல்லலை, நம்பிக்கையை சொல்கிறேன். உங்களை தான் நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும். அதை தாண்டி யாரும் காப்பாற்ற முடியாது. ஒரு தாய் கழுகு தன்னுடைய குஞ்சு கழுகுகளுக்கு என்ன சொல்லி வளர்க்கும்? டே, உயரத்தில் கூடு கட்டுறது நமக்கு சாபம் அல்ல, வரம்னு சொல்லும். கரெக்டா?
அப்பதான் நம்ம உயரத்தில் இருக்க முடியும். அவ்வளவுதான். உங்கள் உயரம் எது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கான உயரம் நம் மொழிக்கான உயரம், நமக்கான உயரம் நம் இனத்திற்கான உயரம், நமக்கான உயரம் நம் அடையாளத்திற்கான உயரம். அதை மறந்துடாதீங்க. அதுல எப்பயுமே மிக 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 தெளிவா இருங்க. சில கேள்வியாவே இருந்துட்டு போட்டோம். எல்லா கேள்வியும் போய் பசங்கிட்ட போய் ஆன்சர் கேட்காதீங்க. நீங்க பெத்த பொண்ணுகிட்டையும் பையன்கிட்டையும் இதுக்கு என்ன, அதுக்கு என்ன, இதுக்கு என்ன, அதுக்கு என்ன. அதனாலதான் கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் பேசவே மாட்டேங்கிறான், ரூம்ல இருந்து வெளில வர மாட்டேங்கிறான். பேயிங் கெஸ்ட் மாதிரி இருக்கான். சாப்பாடு ரெடி, காலேஜ் கிளம்பிட்டியா, எல்லாம் எடுத்து படிச்சிட்டியா, ஹோம்ஒர்க் டன்னா, வாழ்க்கை. ஏன் ஏகப்பட்ட சொன்னதுனால அந்த போட்டு குழந்தைகளை படுத்தி எடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம, வேண்டாம். நாமுத்துக்குமார் ரொம்ப அழகா சொன்னாரு, எனக்குள் சில கேள்விகள் உண்டு. இதை டேக் அவே மெசேஜா எடுத்துட்டு போங்க. எனக்குள் சில கேள்விகள் உண்டு. கொஞ்சம் மெனக்கெட்டால் அந்த கேள்விகளில் சிலவற்றிற்கு என்னால் விடையை கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் மெனக்கெட்டால் அந்த கேள்விகளில் சிலவற்றிற்கு என்னால் விடையை கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் அவை கேள்விகளாகவே இருப்பது எனக்கு பிடித்திருக்கிறது. என்ன அழகான வாசகம் பாருங்க. சிலது கேள்வியா தாங்க இருக்கணும். அவன் ஏன் அப்படி, அது கேள்வியாவே இருக்கட்டும். என் பொண்டாட்டி ஏன் எப்படி, கேள்வியாவே இருக்கட்டும். என் புருஷன் திருந்தவே மாட்டானா, கேள்வியாவே இருக்கட்டும். ஐயோ இந்த குழந்தைங்களை வச்சு என்ன பண்ண போறேன், கேள்வியாவே இருக்கட்டும். இப்படிப்பட்ட அம்மா அப்பாவுக்கு பிறந்துட்டேனே, கேள்வியாவே இருக்கட்டும். பதில கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாதான் ஸ்ட்ரெஸ்ங்கிறேன். எல்லாத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் சில விஷயங்கள் தெரியாமல் இருப்பது நம் மன மகிழ்ச்சிக்கு உதவி செய்யும் என்று நம்புங்கள். சில பேர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணுவான். இப்ப நான் ஏட்டுப்பி போறேன், சாப்பிட போறேன், சாப்பிட்டு வந்துடணும். ஸ்ரீராமன்ட்ட போய் என்ன டேர்ன் ஓவர் எவ்வளோ, இப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ போகும், இங்கே காஃபி எவ்வளோ போகும், மீல்ஸ், வீக்கெண்ட்லாம் அப்படி பிஸ்னஸ். நான் எதுக்கு போறேன், துன்றதுக்கு போறேன். துண்டு நான் என்ன பண்ணும், கையை கழுவிட்டு துண்ணதுக்கு பில் பே பண்ணிட்டு மறுபடியும் இந்த பர்ஸை மூடிட்டு வெளில வந்துடணும். சில பேர் எங்க போய் எங்க நின்னாலும் பெரிய வியாபார காந்தம்னு நினைப்பு. கவுண்டமணி சார் சொல்ற மாதிரி, அங்க என்ன பண்ணீங்க, இங்க என்ன பண்ணீங்க, இது எவ்வளோ டேர்ன் ஓவர், அவ்வளோ, அது எவ்வளோ டேர்ன் ஓவர், நீங்க என்ன பண்றீங்க, சும்மா தான் இருக்க. நீ சும்மா தான்டா இருப்ப வாழ்நாள் முழுக்க. ஏன் இவ்வளோ கேள்வி இருந்தா, கேள்வி வேண்டாம், விடையை மட்டும், விடை சிலதை விட்டுருங்க. ஒரு மன பக்குவம் எல்லாத்துக்கும் வேணும். எனக்கு கரெக்டாக எனக்கு என்னன்னா கொஞ்சம் சிறிய குழப்பத்தில் விமான பயணம் மாறிடுச்சு. நாளைக்கு இருந்தது இன்னைக்கு 10:15 கிளம்ப வேண்டியதாக போச்சு. அதெல்லாம் நான் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவேன். அதை முதலே சொல்லிடுறேன். சிலது அதான் சொல்றேனே, ஏன் இப்படி ஆயிடுச்சு நான் கேட்கவே மாட்டேன். இப்படி ஆயிடுச்சு நான் கிளம்பிடுவேன், அவ்வளோதான். சில பேர் அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்தீங்களா, ஐயோ சில பேர் ஃப்ளைட் கேன்சல் ஆனோன்னு சண்டை போடுவாங்களோ அங்கே இருக்கிறவங்ககிட்ட, கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ்கிட்ட போய். எனக்கு அந்த காமெடி சீன் ரொம்ப பிடிக்கும். நகைச்சுவை காட்சியை ரசிச்சு பார்ப்பேன். ஏன் அவனா ஓட்டுறான், அவனா ஸ்ட்ராம் வர வச்சான், என்ன நீங்க பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க. அவன் இருக்கான், எனக்கு சம்பளமே வராம நான் நடந்துக்கிறேன், நீ பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேங்கிற. டே எனக்கு சம்பளமே வராம நடந்துக்கிறேன் மனசுக்குள்ள சொல்ல முடியாது. சில கேள்விகள் கேள்விகளாகவே இருக்கட்டும். மனநிலை சமநிலையில வச்சுங்க. அக்டோபர் மாசம் ஆரம்பத்துல ஒரு மேட்ச், செஸ் மேட்ச் நடக்குது. குகேஷ் என்கிற இந்திய செஸ் வீரனை வீழ்த்தி ஒரு அமெரிக்க செஸ் வீரர், ஹிக்காரு தானே, இல்லக்கா ஜாப்பனீஸா, அமெரிக்கா, அவரு அமெரிக்கன், இப்ப செட்டில் ஆயிட்டார். ஆமா, அவருடைய பிறப்பு பூர்வீகம் அங்க இருக்கலாம், அமெரிக்க வீரர் தான். அந்த ராஜாவை தூக்கி கிரௌட்ல எறிகிறார். அதெல்லாம் தவறு இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு கை கொடுத்திருக்காரு, போட்டோ எடுத்திருக்காரு, எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாளே சொல்லியிருக்காங்க, நீங்க யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க எதிரியோட ராஜாவை எடுத்துக்கலான்னு. அவர் எடுத்தவர் வீசிட்டார். வீசிட்டு கிரௌட கைத்தட்டுங்கன்னு காமிக்கிறார். குகேஷ் என்கிற அந்த தமிழகத்தை சேர்ந்த மாண்புடைய இளைஞன் அமைதியாக அமர்ந்திருக்கிறான். இதே அக்டோபர்ல கொஞ்ச நாள்லயே ஒரு மேட்ச், கிளட்ச் மேட்ச்னு நினைக்கிறேன்,
எனக்கு தெரியல என்ன டோர்னமெண்ட் பேர். குகேஷ் ஜெயிச்சிட்டார். இப்போ நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, நாங்கிறது நாம உடனே சேஃபாக உட்காரக்கூடாது எல்லாரும். இங்கே நாங்கிறது நாம. நான் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, செஸ் போர்டு எடுத்து அவன் தான் மண்டை மேலே கமுத்திருப்பேன். உங்கள் ஐயாவில் காயினியா தூக்கி போடுற இரா நான் மண்டை, மேடம் ஐ லைக் யூ மேடம், செஸ் போர்டு எடுத்து மண்டை மேலே கமுத்து, வாடா 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 ஒத்த கொத்த வாடான்னு இருப்பேன். ஆனால் தன் கண் முன்னே தனது தோல்வியை ஆக்ரோஷமாக கொண்டாடிய ஒருவனை, அவன் கண் முன்னே அவனை வீழ்த்தி அந்த இளைஞன் சிரித்தபடி கீழே தவறிய ஒரு செஸ் காயினை எடுத்து போர்டில் வச்சான். என் அருமை சிட்னி தமிழ் சொந்தங்களே, உங்கள் குழந்தைகள் தமிழ் படித்தால் என்ன செய்ய முடியும் என்று கேட்பவர்களுக்கு இந்த நிகழ்வையும் இனி நான் சொல்லப்போகிற திருக்குறளையும் சொல்லி காண்பியுங்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். உலகத்திற்கே வழியை சொன்னது திருக்குறள். உலகத்திற்கே வழியை சொன்னவன் வள்ளுவன். உலகத்தையே தன்னுடைய இலக்கிய செழுமையால் வழி நடத்துவது நம் தமிழ் மட்டும்தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு கவிதையோடு என் பேச்சை நிறைவு செய்கிறேன். கலீல் ஜிப்ரான் எழுதிய கவிதை தான். படிக்கும் பொழுது மட்டும்தான் ஆனந்தம் வரும். நிறைய வாசிக்க பழகுங்கள் என் அன்பு தமிழர்களே. அம்மா கண் விழிக்கும் வரை வீடு இருட்டாகவே இருக்கும். அம்மா கண் விழிக்கும் வரை வீடு இருட்டாகவே இருக்கும். நம் தமிழகத்தைச் சேர்ந்த கவிஞர் நாடன் சூர்யா எழுதினார், அம்மா வெளியூர் சென்று விட்டார், கூடவே வீடும் சென்று விட்டது. ஆம்பளைங்க மட்டும் அந்த வீட்டில் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்னு எல்லா ஆம்பளைங்களுக்கும் தெரியும். எஸ், கழுத்தில் லுங்கிய தோண்டப்பட்ட கிணறு மாதிரியே போட்டு போயிருப்பான். அந்த அம்மா சமைச்சிராதன்னு கெஞ்சிட்டு தான் வெளியே போகும். ஏன்னா ஒரு உப்பை தேடி ஒரு உலகப்போரே பண்ணிடுவான் கிச்சனுக்குள்ள இருந்தால். என் அருமை தமிழ் சொந்தங்களே, நேரமின்மையால் உடனடியாக நான் கிளம்புகிற நேரம் வந்து விட்டது. என்னுடைய பேராசிரியர் டாக்டர் மு சிவச்சந்திரன் ஐயா சொல்லுவார், ஒரு பேச்சாளர் எப்பொழுது பேச்சை நிறுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறாரோ அப்பொழுதுதான் அந்த பேச்சாளரினுடைய பேச்சு நிற்கும் என்று சொல்லுவார். இது நான் பேச்சை நிறுத்திக் கொள்கிற தருணம். என் வாழ்க்கையில் மிக மிக ஒரு சிறந்த நாளை, நினைத்து நினைத்து பார்த்து நான் மகிழக்கூடிய நாளை பரிசாக தந்த ஆஸ் தமிழ் டிவி ஆஷாத் அவர்களுக்கு என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி, இந்த குழந்தையை மேடையேற்றி அழகு பார்த்த அந்த 2 இமயங்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றிகளை சொல்லி, சிரித்து மகிழ்ந்து கேட்ட அத்துணை சிட்னி தமிழர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என் நன்றியை சொல்லி, மீண்டும் சிட்னி வருகிற பொழுது நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். எனக்காக ஒரு 1.5 மணி நேரம் பயணம் செய்து வந்த என் அன்பு தங்கை வர்ஷா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தமிழோடு வாழ்வோம், தமிழில் சிந்திப்போம், தமிழில் பேசுவோம், தமிழர்களை சந்திப்பதில் மகிழ்வு கொள்வோம், தமிழை முன்னிறுத்துவோம், நம்மை பின்னிறுத்துவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். எந்த ஒரு மேடைக்கு போனாலும் அந்த மேடையின் நிகழ்வாக ஒரு சின்ன ஒரு செல்ஃபி வீடியோ நான் எடுத்துப்பேன். இப்போ நம்ம சிட்னி தமிழர்கள்லாம் நான் அப்படியே நான் கிளம்பிடுவேன் அதுக்காக தான். ஓகேவா? இன்றைக்கி வந்து அக்னி சிறகுகள் 2025 சிட்னியில் துர்கா ஆடிட்டோரியமில் ஒரு அரங்கு நிறைந்த காட்சியாக மக்கள் உட்காந்துருக்காங்க. ஆஸ் தமிழ் டிவி அன்பான அழைப்பில் ஈவென்ட்ரிக்ஸ் நடத்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சும்மா என்னமா சிரிக்கிறாங்க, என்னமா கை தட்டுறாங்க, என்னமா கேட்குறாங்க என் அன்பு சிட்னி தமிழர்களே. ஏத்த மாதிரி அன்பக்கா பாரதி பாஸ்கரும் ஐயா BH அப்துல் ஹமீத் ஐயாவும் நன்றி நன்றி, தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அடுத்த நிகழ்ச்சி வரப்ப இங்க இந்த அரங்கத்துக்குள்ள வந்து அத்தனை பேர் வரணும். ஓகே, புதுசா பேசுவேன், அம்மா சத்தியமா சொல்றேன். Hallmark Buyers Agency presents Agni Sira Google.